இப்போதும் கூட நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த மாதத்துக்குண்டான அந்த வேத வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். கரங்களை தட்டி ஏலியின் மூலமாக தேவன் சொன்ன அந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கவனிங்க, இந்த வேதத்தில் நேரடியாக அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஏராளமான வாக்குத்தத்தங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உரிமையாகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தனக்கு பேசியிருக்கிறார் என்று உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ரட்சிப்பு கூட ஆண்டவர் சொல்லும்பொழுது தான் ரட்சிப்பு கூட உண்டாகிறது. ஆமென். அப்போ எதையுமே நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இயேசு என்னுடைய இரட்சகர், இயேசு எனக்காய் பிறந்தார், இயேசு என்னுடைய பாவங்களை சிலுவையில் மன்னித்தார், இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், பரலோகத்திற்கு போய் இருக்கிறார், மறுபடியும் என்னை மீட்டு கொள்ள இயேசு வரப்போகிறார். இப்படி உரிமை பாராட்ட வேண்டும். சரிங்களா? ஆமென் சொல்றீங்களா? ஓகே. ஆகவே இந்த இடத்துல நாம் ஏலி சொல்லுகிற வார்த்தையை படித்தோம். என்ன சொல்லுகிறார்? யாருக்கு சொல்லுகிறார்? அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணிக்கு சொல்லுகிறார். என்னன்னு சொல்றாருன்னா, சமாதானத்தோடு கூட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல வார்த்தையை ஏலி அன்னாளுக்கு கர்த்தருடைய ஏவுதலின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னாளுக்குள்ள இருந்த துக்கம் நீங்கியது. ஆமென் சொல்லுவோமா? உண்மையாகவே சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுது நிச்சயமாய் சொல்லுவேன், நமக்குள்ள இருக்கிற துக்கம் நீங்கிவிடும், நமக்குள்ள இருக்கிற எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்கிவிடும். ஆகவே ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை என்னோடு கூட பேச மாட்டீரா அப்படின்னு சொல்லி. கவனிங்க, எந்த மனுஷனையும் கொண்டு கர்த்தரால் பேச முடியும். அன்றைக்கு கழுதையை கொண்டு கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன், கவனிங்க, வேதத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், இயற்கை காட்சிகள் மூலமாய் பேசுவார், கனவுகள் வழியாக பேசுவார், ஏன் நேரடியாக கூட வந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்போது ஏலியின் மூலமாக கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை அந்த அன்னாளுக்கு சொன்னபடினால அவளுடைய துக்கம் அந்த நாளிலிருந்து நீங்கியது. மட்டுமல்ல, கவனிங்க, துக்கம் இருந்தால் சமாதானம் இருக்குமா? பிரச்சனை இருந்தால் சமாதானம் இருக்குமா? இருக்காது. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, சமாதானத்தோடு கூட போ அப்படின்னா, இனி உன் வாழ்க்கையில் சமாதானம் மகளே, நிந்தைகளையும் மன கஷ்டங்களையும் மன வேதனைகளையும் அனுபவித்த உனக்கு இனி சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, ஆண்டவரே உன்னுடைய சமாதானமாக இருக்கிறார். போ, உன் வேதனையெல்லாம் நீங்கி நீ சுகமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை நினைத்தருள்வார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இஸ்ரவேலின் தேவன்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணி ஜெபித்தாயோ அந்த ஜெபங்கள் மூலமாய் உனக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அப்போ இந்த வார்த்தை கவனிங்க, சொல்லப்படுகிறது, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நீ எதெல்லாம் விண்ணப்பமாக வச்சியோ அதெல்லாம் உனக்கு அவர் கட்டளையிடுவார். அப்போ இந்த வார்த்தையில் 2 காரியங்கள் பிரிக்கும் பொழுது, முதல் பகுதி சமாதானத்தோடு கூட போ. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சமாதானத்தின் மீது அக்கறை உடைய ஆண்டவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமாங்க? நீங்கள் நேசிக்கிற ஒரு குடும்பம்னு வச்சுங்க, அந்த குடும்பம் கஷ்டப்படும் போது பார்த்துன்னு சும்மா இருப்பீங்க? எந்த விதத்திலாவது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு எண்ணம் தோன்றும். அப்படி தானே? மனுஷனாகிய நமக்கே அப்படி எண்ணம் தோன்றும் பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரம பிதாவாகிய அவருக்கு அந்த எண்ணம் வருமா வராதா? நிச்சயம் வருங்க.
ஆஃப்டர் ஆல் மனுஷனாகிய நானே, கவனிங்க, நல்லா நேசிக்கிற குடும்பங்கள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்கள் என் குடும்பங்கள் சமாதானமாய் இருக்க விரும்புகிறார். கை தட்ட மாட்டேன்றீங்களே? ஆமாங்க. ஏன்னா அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். அப்போ என் குடும்பம் சமாதானமாக இருக்க ஆசைப்படுறீங்களா? என் மனசு சமாதானமாக இருக்க ஆசைப்படுறீங்களா? நம்ம அப்பாவை குறித்து நம்ம சரியாக அறிஞ்சிக்கல, சரிங்களா? அறியாதனால தான் நாம் என்ன பண்ணுறோன்னா, கவனிங்க, அறியாமையினாலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, அவர் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டாருங்க. இப்போ என் முன்னாடி ஒரு மேசை இருக்குது, ஒரு சேர் இருக்குது, உக்காந்துட்டேன். எல்லா உணவுகளும் அங்கே ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் எனக்கு சாப்பாடு போடுற மனைவியோ இல்லை அம்மாவையோ பார்த்து சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னா அவங்களே என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எப்பா எடுத்து சாப்பிட்ற வேலை தான்ப்பா உன் வேலை, சாப்பிட கொடுவாங்கனால முடியாது. அப்படி தான் பைபிள் சொல்கிறது, கர்த்தர் நமக்காக யாவையும். அப்போ விசுவாசத்தினாலே சுதந்தரிக்கிற வேலை தான் நம்முடைய வேலை. ஆமென். அப்போ கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு செக்கு மாதிரி, ஓகேவா? ஒரு செக்கு வந்துட்டா அந்த செக்கை உடனடியாக கொண்டு போய் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது ஒரு சரவணா ஸ்டோர்லேயோ சூர்யா ஸ்டோர்லேயோ கொடுத்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கலாம் கேட்க முடியாது. ஆனால் எங்கே போனோம்? பேங்க்குக்கு போனோம். ஆமாவா இல்லையா? அப்போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் பேங்க்குன்ற இடம், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஜெபம், தேவ சமூகம். அங்கே போய் தேவன் நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. தாவீது சொல்லும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், என்னை நம்ப பண்ணின உங்களுடைய வார்த்தையை நினைத்தருளும். பவுல் சொல்லும்பொழுது சொல்றாரு, அல்லாமலும் நாம் நம்பி இருக்கிற வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நிச்சயமாய் வாக்கை நிறைவேற்றுவார். இப்போ யாருக்குன்னா ஒருத்தருக்கு நான் செய்கிறமான்னு சொல்கிறத விட சத்தியமாக நான் செய்கிறமான்னு சொல்கிறது எது ரெண்டுத்தில் பெருசாக இருக்குது? சத்தியமா. அப்போ அது மாதிரி தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆக அங்கே அன்னாளுக்கு தானே கர்த்தர் செஞ்சார். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, அன்னாளுக்காக கர்த்தர் உயிரை கொடுக்கல, உங்களுக்காக எனக்காக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு உயிர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆமென். ஏன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ உண்மையா கர்த்தர் உங்கள் குடும்பங்களை சமாதானமாய் வைத்திருப்பாராக. எங்கங்க சமாதானமே இல்லையங்க. ஆக நீங்கள் எதை நம்புறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ, எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எது நடக்கணும்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்தால் சமாதானம் வரும் இல்லையா? அப்போ கர்த்தர் அதெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஏலி சொன்ன வார்த்தையில் ரெண்டு விதமாய் பிரித்தேன். ஒன்று சமாதானம். அப்போ சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய சமாதானம் யாருக்கு உண்டாகும்? நான் சொன்னேன், பணத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பொருட்கள் மூலமாய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரம்தான். இப்போ உதாரணமாக எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்றதுக்காக நான் போய் குடிச்சிட்டா சமாதானம் கிடைச்சிடுமா? இல்லை குடிச்சிட்டு நல்லா மப்பு ஏறி, உங்கள் பாஷையில் சொல்லணும்னா போதை ஏறி ஒரு 10 மணி நேரம் தூங்கி எழுந்தால் மறுபடியும் என்ன பண்ணால் குடிக்க தோணும். குடிக்காரங்களாம் கேட்டால் ஏங்க குடிக்கிறீங்க? சமாதானம் நீங்கள் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலைங்க குடிக்கிறேன், ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிறான். கவனிங்க, ஒரு குடி சமாதானத்தை கொடுக்காது. ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் போய் சினிமா பார்க்குறது சமாதானம் கொடுக்காது. கஞ்சா குடிக்கிறது சமாதானம் கொடுக்காது. சீட்டாடுறது சமாதானம் கொடுக்காது. கேளிக்கை விடுதி சமாதானம் கொடுக்காது. என்ஜாய் பண்ணுற பார்ட்டிகளிலே பங்கு பெறுவதனால் சமாதானம் கிடைக்காது. நீ வீட்டுக்கு வந்து படுக்கும் பொழுது உன் இதயம் ஒரு மாதிரியாக விரக்திக்குள்ளே போகும். ஐயோ எனக்குள்ள சமாதானம் இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் கொடுக்கிற சமாதானத்தை விட உன்னை என்னை படைத்த சமாதானம் கொடுக்கிற தெய்வம் ஒரு சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி. ஆக கர்த்தருடைய சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? கவனிங்க,
அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய சமாதானம் கிடைக்கும். பைபிளை படிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆக வரவேண்டியவர்கிட்ட வந்தாதான். அதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன், கவனிங்க. பொருட்கள் ரிப்பேர் ஆனால் அந்த பொருட்களை ரிப்பேர் பண்ணுற மனுஷங்கிட்ட கொடுக்கணும். மனுஷனே ரிப்பேர்னா யாருக்கிட்ட கொடுக்கணும்? படைத்தவர்கிட்ட கொடுத்தாதான் அதை சரி பண்ணுவான். ஓகேவா? அப்போ தேவனிடத்தில் வர வேண்டும். ரெண்டாவது சொன்ன, உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவர்களுக்கு பூரண சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார் என்று சொன்னேன். மூன்றாவது ஒரு காரியம் சொன்னேன், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆக இன்றைக்கு அடுத்த பகுதியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, அதுக்கு அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், நீ யாரை பார்த்து சொல்றாரு? அன்னாளை பார்த்து. நீ இஸ்ரவேலின் தேவன். நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன். இந்த இஸ்ரவேல் அப்படின்ற பேர் எங்க உருவாச்சு தெரியுங்களா உங்களுக்கு? யாக்கோபுக்கு. எங்க? யாப்போக்கு ஆற்றங்கரையில். கவனிங்க, அவன் ஜெபிக்கிறான். அந்த ஆற்ற கடந்தா அவங்க அண்ணங்காரன் 400 பேரோடு கூட வருகிறார். அவங்க அண்ணன் யாரு? ஏசா. அப்போ அந்த ஏசா 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னோடனே இவன் பயந்துட்டான். ஏன்னா முன்னாடியே ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கிறான். ஆகவே இப்போ அண்ணங்காரன் வரான். கடந்த காலங்களில் ஏமாத்தின. ஆகவே அண்ணன் வந்தா நம்முடைய மனைவிகள் பிள்ளைகள் என்ன எல்லாரையும் கொன்று போடுவானோ என்று பயந்து யாப்போக்கு நதியில் அவர் ஜெபம் பண்றார். அப்போ அங்கே கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இருக்கிறார், தோன்றுகிறார். அப்போ கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒரு ஏமாற்று பேர்வை. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாத்துறோன்னு அர்த்தம். அப்போ அங்கே மாத்துறார், இனி நீ எத்தன் என்று அழைக்கப்படுவதில்லை, இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுகிறது. நீ தேவனுடைய பிரபு. அப்போ அந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளின் கோத்திரங்கள் தான் இஸ்ரவேல் கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இஸ்ரவேலின் தேவன், நீ கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை எதற்குண்டான வார்த்தைனா, அவன் ஜெபம் பண்ணிட்டு போறான். அதை தான் இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. எவ்வளோ நேரம் நீ குடிச்சிட்டு வெறிச்சிருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தவறாய் புரிந்து கொள்கிற எண்ணத்தை மாற்றும்படிக்கு, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இதயத்தின் வேதனையை கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன் என்று அவள் சொன்ன உடனே தன் தவறை புரிந்து கொண்ட அவன் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அடுத்த ஒரு வார்த்தை ஜபத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே கவனிங்க, நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். ஆமான்றவங்க மாத்திரம் அதுக்கு ஒரு கைத்தட்டல் அடையாளமா கொடுங்க. நான் ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி? உண்மையை சொன்னா கடவுளுக்கு பெயரே கிடையாது. அவர் மோசேக்கு தன்னை சொல்லும் பொழுது ஐ ஆம் அப்படின்றார். நான் தான், நான் இருக்கிறேன்னு போய் சொல்லு. அப்புறம் தான் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மனிதர்களுடைய பெயரை சொல்லி தான் அவங்க கடவுள், அவங்க கடவுள், அவங்க கடவுள் சொல்றார். அப்போ மோசேக்கு அவர் சொல்லும் பொழுது ஐ ஆம், அதாவது நான் தான், நான் இருக்கிறேன்பா, போய் சொல்லுப்பா அப்படின்றார். ஆனா அப்ப இந்த பெயர்கள்லாம் என்ன பெயர்கள்னா காரண பெயர்கள். ஓகேவா? அப்ப தாவீது கவனிங்க, அவர் சவுலால் துரத்தப்படுகிற அந்த சூழ்நிலையில அவர் மாலைக்கு ஓடுறாரு, கெபிக்கு ஓடுறாரு, வனாந்திரத்துக்கு ஓடுறாரு. ஆனாலும் அங்கெல்லாம் ஓடினாலும் விசுவாசத்தை விட்டு விடவில்லை, ஜப வாழ்க்கையை விட்டு விடவில்லை. ஆகவே தான் ஜெபிக்கிறாரு. ஜெபத்தை கேட்ட அந்த இறைவனுக்கு பெயர் வைக்கிறாரு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 அவர் அங்கே பதிவிடுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு மாம்சத்திலே வாழ்ந்த காலங்களில் வாக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா உங்களுக்கு? யோவான் 14:4 என்ன சொல்லியிருக்கிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 50 அதிகாரம் 14-15 வசனங்களிலே
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார், நீ கர்த்தரை அப்பொழுது மகிமைப்படுத்துவாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்துக்கு எவ்வளோ வார்த்தைகளாம் கடவுள் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. மட்டுமல்ல, ஒரு பெண்மணி ஒரு மகனை பெற்றெடுக்கும் பொழுது அந்த மகனுக்கு துக்கம் என்று பெயர் வைக்கிறார். அந்த துக்கத்துக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் யாபேஸ். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் அங்கே படிப்பீர்களானால் அங்கே சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, கவனிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கவனிக்கணும், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டி வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அதுல மாற்று கருத்து இல்ல. கவனிங்க, இங்க இருக்குற இந்த இடத்துல ஒரு மொபைல் போனை எடுத்துக்கின்னு நம்ம அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மக்களோடு கூட, உறவினர்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும் தெரியுமா? இப்போ வீடியோ காலிங் மூலமாகவும் பேசலாம். ஏங்க, மனுஷனுடைய படைப்புகளுக்கே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குமானால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஜெபமாய் மாறி அவருடைய சமூகத்துக்கு போகிறது. ஆமென். நிறைய பேருக்கு சந்தேகம், ஏன் ஜெபம்லாம் கேட்கப்படுமா? கவனிங்க, ஜெபத்திற்கு அடிப்படையே முதல் தகுதியே விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணால் அது வேலை செய்யாது. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ நாம ஜெபிக்கும் பொழுது கவனிங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நான் நினைக்கிறேன் அன்னால் அந்த தீர்மானத்தோடு கூட தான் சாப்பிடல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அப்போ எல்கனா சமாதானப்படுத்த விரும்புகிறான். அவனுக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க பெனினால் மூலமாய். அப்போ பெனினால் பெற்றெடுத்த 10 பிள்ளையை பார்க்கல, அண்ணால் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த 10 பிள்ளைகளை நேசிப்பதை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படி சொன்னாலும் கவனிங்க, இங்க அண்ணாளுக்கும் பெனினாலுக்கும் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையை அண்ணால் புருஷன்கிட்ட போட்டு கொடுக்கல. இப்ப மாத்திரம் 2 பொண்டாட்டி இருந்துக்கணும் ஒருத்தனுக்கு, அந்த 2 பொண்டாட்டியை சமாளிக்க முடியுமா? அவ்வளோதான், அவன் நடுத்தருக்கு தான் வரணும். ஆனால் அந்த நாட்களில் கவனிங்க, 2 மனைவி இருந்தோம். முதல் மனைவி அண்ணாலாக தான் இருக்கிறாள். அடுத்த ஆண்டுகளில் தான் ஒருவேளை குழந்தை இல்லைன்ட்டு 2வது பெண்ணினால கட்டியிருப்பானோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த பெண்ணினாலுக்குள்ளே ஒரு அட்வைட் வந்துடுச்சு. ஏன்னா 10 குழந்தைய பெற்றெடுத்துட்டா. இப்போ எல்லா சொத்தை யாருக்கு வரும்? பெண்ணினாலுடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். ஆகவே அதில் ஒரு தெனாவட்டு. எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு அவங்க பண்டிகைக்கு பலி செலுத்த வருகிறார்களோ அப்போதெல்லாம் என்ன பண்ணுறான்னா கவனிங்க, அவளை குத்தி பேசுகிறான். சில பேர் நம்மளை குத்தி பேசும்போது நம்மளுடைய உள்ளம் உடையுமா? சாப்பிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? சாப்பிட்டு பேசுகிறவங்களோடு கூட ரொம்ப நேரம் நம்ம ஐக்கியத்தில் இருக்க முடியுமா? மனம் வலிக்கும். அது மாதிரி தான் அவளுக்கு மனம் வலித்து கொண்டு இருக்கிறது. அழுறா, வேதனைப்படுறா, சஞ்சலப்படுறா. அப்போ எல்கனா சொல்கிறான், நீ ஏன் எல்லாம் உன் பொண்டாட்டியால தானே இப்படிலாம் சொல்லலை. அவன் நம்மளா தான் இப்படி தான் சொல்லுவோம், யோ அது எல்லாம் உன் 2வது பொண்டாட்டியால தான் வந்த பிரச்சனை. அப்போ அவளை போட்டு சாத்துன்னு எல்கனா போய் சாத்தி இருப்பார். ஆனால் அண்ணா கிரேட், எதையுமே சொல்லலை. அவள் உள்ளத்துக்குள்ள விசுவாசிக்க ஆரம்பிச்சா. இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கர்த்தருடைய சமூகம். ஆமென். அங்க போய் என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட போகிறேன்னு சொல்லி அங்க போய் ஜெபம் பண்ணி முழிச்ச பிற்பாடுதான்
அவள் துக்கம் நீங்கியது, சமாதானம் உண்டானது, ஜெபம் கேட்கப்பட்டது. கவனிங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானை அவள் பெற்றெடுத்தாள். அப்போ கவனிங்க, இந்த நாளில இயேசுவே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமென், ஆமென். ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு வல்லமை உண்டு. நம்முடைய ஜெபங்களிலே அற்புதங்கள் நடக்கும். ஆகவே நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஜெபம், கவனிங்க, ஜெபம் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு நாம என்ன ஜெபித்தோமோ அதை கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் நிறைய பேர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க ஜெபத்தினால அற்புதமான காரியங்களை எல்லாம் செஞ்சாங்க. ஒரு டைம் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை கடிந்து கொண்டு, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அது அறுவடை நாளாக இருக்கிறது. அந்த அறுவடை நாளில் இது மாதிரி வெய்ய காலமாக இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண உடனே பயங்கரமான இடி மின்னலோடு கூட மழை பெய்கிறது. ஆமாம், அதுதான் அவர் அவங்களுக்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இது நடக்க போது பாரு அப்படின்னு சொன்ன உடனே இடி மின்னலோடு கூட என்ன பண்ணுது, மழை பெய்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஜெபிக்காததின் விளைவு தான் நமக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? இந்த ஜெபம்னால என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு, ஜெபத்தையே விட்டாச்சு. ஆகவே கவனிக்கணும், இந்த ஏலி சொன்ன இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு கவனிங்க. அந்த சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நமக்கு நன்மை வரவில்லை, நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் நமக்கு எதிராய் செயல்படுகிற சாத்தான். தூக்கி எல்லாத்தையும் சாத்தா மேலே வச்சிடுவோம். சில பேருக்கு ஜெபமே பண்ண தேவையில்லை, வாயிலே குத்துவார் ஆண்டவர், மவுத்திலே குத்துவார். இந்த ஐயாவுக்கு இந்த அம்மாவுக்கு ஜெபமே தேவையில்லை, விசுவாசத்திலேயே பெற்றுக்கொள்வேன். ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோன்னா மௌனமாவே காட்டிட முடியும், பேசுவோம் இல்லையா? கணவன் மனைவி அன்பு எப்பங்க? உறவாடும் போது, பேசும்போது, அதாவது நான் பேச அவர் பேச, நான் பேச அவங்க பேச, நான் பேச அவங்க பேச, அப்படி தானே? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் சம்பாதிச்சுட்டு வச்சிட்டாரு, விசுவாசத்தில் எடுத்துக்கணும். ரைட்டு தான். ஒரே தண்டவாளத்தை இருந்தால் மாத்திரம் ட்ரெயின் ஓடுமா? 2 தண்டவாளம் இருக்கணும். ஜெபமும் தேவை. நான் சொல்லட்டுமா, ஜெபிக்காதவர்கள் தேவன் மேல் வச்ச அன்பில மரித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மாய்மாலமாய் ஓடுகிறார்கள். உண்மைங்க. நிறைய பேருக்கு பயங்கரமா சத்தியெல்லாம் தெரியும், ஜெபம் பண்ண மாட்டாங்கண்ணா. வாயை திறந்து பாருங்க, ஆத்துமா பாரம். வெளியே வந்து இப்படி மாறல வச்சுக்காத, நீ தனி அறையில மாறல வச்சுக்கோ, அதுதான் ஜெபம். தனி அறையில ஓலம் இடுகிறவன் வெளியே வந்து புலம்ப மாட்டானா. ஆத்மாவுக்காக அங்க உள்ள அயறியா? ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர், இங்க அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் மேல பயங்கர வேதனை. நீ தேவ சமூகத்தில் நீ கத்தனை இப்படி சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. கவனிங்க, நாம தேவ சமூகத்தில் தனி அறையில் தேவனோடு கூட உறவாடுகிறோமா? எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க, நான் ஊழியம் செய்கிறவன், கர்த்தர் செய்வார். ஆனாலும் ஜெபம் இல்லாமல் நான் தொடர்ச்சியா காரியங்களை செய்யும் பொழுது எனக்குள்ள ஆசீர்வாதம் வராது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கினாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, ஜெபம் இல்லை என்றால், எங்க ஜெபம் இல்லை ஆனா எங்க வீட்டில் ஏராளமான ஆசீர்வாதம் கொட்டுத, அது சம்திங் ராங். உண்மை. தேவனோடு கூட ஒரு 10 நிமிஷம் கூட செலவு கொடுக்காத நீ உண்மையான விசுவாசியா இருக்க முடியுமா? அப்படி நான் கேட்கல, ஒரு தேவ மனுஷன் கேட்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு பட்டத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னா என்ன பட்டம் கொடுப்பார் தெரியுமா?
தூங்கு மூஞ்சின்னு தான் கொடுக்கணும். தூங்கு மூஞ்சி. ஆமாம், சோம்பேறி. சில பேர் வாய் சொல்லில் வீரனடியாய் அப்படின்றாங்களே, வாய் சொல்லில் நிறைய பேசுவாங்க, ஆனால் தனி அறையில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவனு சொல்லட்டுமா, குதிகால் செய்ய முடியாத காரியத்தை முழங்கால் செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் சீரான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கு சரியான தொடர்பு இல்லை. உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதுமா, அப்பா சில்லுன்னு வருதுப்பா, நீ நினச்சிக்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். வேற ஆவி கூட வந்து சில்லுன்னு ஆக்க முடியும். ஓகேவா? நீ தேவ சமூகத்தில் உட்காந்து பைபிளை வச்சுக்கின்னு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசினார், என்ன கட்டளை, நான் மாறணுமா, எதுக்கு மாறணும் ஆண்டவரே, எந்த வார்த்தை ஆண்டவரே என் உள்ளத்தில் கிரியை செய்யுங்க, நான் இதை விட்டுடுறேன் அதை விட்டுடுறேன், இப்படிலாம் உறவு இருக்குதா? இருக்குதா உறவு? கவனிங்க. அப்போ நீங்கள் சாதித்த மக்களையெல்லாம் பாலியன்சோ விசுவாச வீரர், ஆனால் அவர் சொல்லுவார் தேவனோடு கூட பேசாமல் வேற யாரோடு கூட பேச மாட்டார். அவர் அந்த தென்கொரிய தேசத்தின் அதிபர், கவனிங்க, ஒரு முக்கிய ஆலோசனை எடுக்க போகிறார். அதற்காக அவருக்கு ஒரு ஜெபமும் தேவை, ஆலோசனை தேவை. பால்யாங்கிச்சோ அவர்களுடைய அலுவலகத்துக்கு கால் போகிறது. எடுக்கிறாங்க அவங்களுடைய செயலாளர். எடுத்துனா இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன், பால்யாங்கிச்சோ அவர்கிட்ட கொடுங்க. சாரி சார், இப்பொழுது அவர் உங்களை விட முக்கியமானவர் ஒருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதிர்முனையில் அவருக்கு கோபம் வந்து விட்டதான். இந்த தேசத்திலே முக்கியமான ஆளுனா நான் தான், என்னை விட முக்கியமான ஒரு ஆள் யார் இருக்க முடியும்? மறுபடியும் தொடர்பு கொள்றாரு, மறுபடியும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ கார் வருது, காரு அவர் முன்னாடி 4-5 கார், பின்னாடி 4-5 கார். அவர் வரும்பொழுது அவர் கவனிங்க, ஜெப அறையிலிருந்து வெளியே வந்துட்டார். யார்? பால்யாங்கிச்சோ. வந்த உடனே அந்த பிரதமர் பார்த்து அவர் வணக்கம் சொல்ல, அவர் வணக்கம் சொல்லிட்டு முதலாவது உங்களுடைய காரியதரிசியை இந்த வேலையிலேருந்து நீக்குங்க. ஏன், என்னாச்சு? நான் ஃபோன் பண்ணா என்னை விட முக்கியமான ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா, இந்த நாட்டில் இருக்கிறாங்களா? நீங்கள் முக்கியமான யாரோ ஒருவரோடு கூட பேசி கொண்டிருந்தீங்களாமே அப்படின்னு. எஸ், உங்களை விட முக்கியமானவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு பாட்டு கூட இருக்குது தெரியுங்களா? பகலவனை தினம் நான் காணும் முன்னே பராமனே உன்னை. பகலவன்னா சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம யாரை பார்க்கணுமா? பார்க்குறோமா? ஆமாம். இல்லைங்க, இது வரைக்கும் ஜெபமே இல்லைங்க அப்படின்றவங்க உண்மையாக கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் காட்ட மாட்டீங்களே, எதுக்குமே கையை தூக்க மாட்டீங்க. ஆனால் ஆராய்ஞ்சு பாருங்க அன்பானவர்களே, இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்கணும்னா தேவன் விரும்புகிற விதமான ஜெபங்களாக இருக்கும்போது தான் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும். ஒருவேளை நான் ஜெபம் பண்ணுறேங்க, ஆனால் விரும்பின காரியம் நடக்கலை. நான் ஜெபிக்கிறேங்க, எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. நான் ஜெபிக்கிறேங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிரியாக அநேக காரியங்கள் செயல்படுகிறது. அப்போனா அந்த எதிரிகள் சாத்தாங்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தூக்கி பேய், எல்லாத்துக்கும் பிசாசுனா அவன் தலையில் கையை வச்சுன்னு உக்காந்துக்குவான். ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள், சில விஷயங்கள்ல நான் கிரியை செய்யவே இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் படியை ஏமாலே போட்டு வைக்கிறாங்க. ஆமாம். எதை செஞ்சாலும் பேய் செஞ்சிட்டான், எதை செஞ்சாலும் பிசாசு செஞ்சிட்டான். இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. சில காரியங்களில் நான் தவறுகிறேன், சில காரியங்களை எனக்கு நடக்கலைன்னா என் கொழுப்பு. யாருடைய கொழுப்பு? உங்களை சொல்ல, என் கொழுப்பு. சரியாக ஊழியம் செய்யலை, சரியாக ஜெபிக்கலை, சரியாக உபவாசிக்கலை. ஆகவே என் கொழுப்பு. நான் திருந்தனா தான் கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பான். ஆமாம். அப்போ இன்றைக்கு நாம் படிக்க போகிற சில தியானத்துக்கு ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபங்களுக்கு எதிரியாக இருப்பவைகள் எவைகள்? நம்முடைய ஜெபங்களுக்கு எதிரியாக இருப்பவைகள் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். முதல் காரியம், 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தொடங்குறாரா? அப்பனா கவனிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கவனிங்க, ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற முனியம்மா, கோன்சாமி, மாரியம்மா, பரமேஸ்வரி இவங்களை பார்த்து சொல்லல ஆண்டவர். மீட்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை பார்த்து தான் சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றால் நமக்கு சேமத்தை கொடுப்பார். புரிஞ்சு அவங்க கை தட்டுறாங்க. அப்பனா நீங்க எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணா தாழ்த்தி அப்படின்னு போட்டு இருக்குது இல்லையா? அப்பனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பெருமை பிடிச்சி அலையிறாங்கன்னு அர்த்தம். அப்ப எதிரியாய் செயல்படுவது என்ன? எனக்குள்ள இருக்கிற மேட்டிமை. என் ஜபங்கள் கேட்க கூடாதபடிக்கு பாதியிலே தடுத்து நிறுத்தப்படுவதற்கு மெயின் பேய் ரெண்டாவது தான் எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணமாகிய பெருமை. வாயை திறந்தாலே எனக்கு பெருமை வருது. நான் யாரு தெரியுமா? என் படிப்பு தெரியுமா? இப்படி நான் பேசிட்டு நான் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் முதலாவது பெருமை உள்ளவனுக்கு எதிரியாக இருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு சாத்தான் எதிரி கிடையாதுங்க. பெருமை உள்ளவனுக்கு சாத்தான் தோழன். பெருமை உள்ளவனுக்கு யார் எதிரினா கர்த்தரே எதிரி. அப்ப என்ன சொல்றார்? என் ஜனங்களே உங்களை தாழ்த்துங்கள். இங்க அன்னாள் அப்படி தாழ்த்தினாள். ஏன்னா ஒரு நல்ல ஜெபத்தை ஜெபித்து பிற்பாடு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் ஊழியக்கார சொல்றான். தப்பா நினைக்காதீங்க. ஏமா குடிகாரி இப்படி குடிச்சிட்டு ஆலயத்தில் வந்து இவ்வளோ நேரம் வெறிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உள்ளம் உடையும், அங்கே கோபம் வரணும் இல்லையா? ஆனால் அப்படி அல்ல ஆண்டவனே. கைத்தொட்டவமா ஆண்டாளுக்காக. அவ தாழ்மையுள்ள ஜபம் அதான் கேட்கப்பட்டது. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் வேதனையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன். அப்போ ஆண்டவர் தாழ்மையோடு கூட ஜபிக்க நம்மை விரும்புகிறார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நம்ம உள்ளத்தில் பெருமை இருக்குமானால் இதர காரியங்களை குறித்து, உலகத்தை குறித்து, பேங்க்ல இருக்கிற அந்த பேங்க் பேலன்ஸை குறித்து, எவ்வளோ தெரியுமா எனக்கு பணம் இருக்குது, லட்சங்கள் இருக்குது, நான் கோடீஸ்வரன். நீங்கள் இல்லை சொல்கிறேன். இப்படி நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட பயங்கர பெருமை. அன்றைக்கி ஒரு சினாடுன்னு ஒரு மீட்டிங் போனேன், எழுந்து வந்துட்டேன். அங்கே பதவியெலாம் கொடுக்க போகிறாங்க. எனக்கு ஒரு பதவி அது கொடுக்கறதுக்கு தாங்க நான் வாங்கவே இல்லை, வந்துட்டேன். எனக்கு அதை விட முக்கியமானது ஒரு வேலை இருந்தது. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் இழுத்துக்கினே போவீங்க? அங்கே போனால் ஒரு 10 பாசம் ஒரு ரூமுக்குள்ளே போயினாங்க, வெளியவே வரல. அங்கே என்ன பிரச்சனையே தெரியல. நானும் பார்த்தேன், எனக்கு ஃபோன் காலாக வந்துனுங்க. நான் எழுந்து வந்துக்கினேன்ட்டேன். அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த லெட்டர், நியமன பதவி இதுவை கூட நான் வாங்கவே இல்லை, வந்துட்டேன். ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே ஒருத்தர் இல்லை, ஒரு சின்ன ஜப குறிப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஏதோ சொல்லிவிட்டு அதுலேயே 5 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ ஒரு சிறு பாடலை நான் பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். எதுக்காக? கவனிங்க, ஊழியக்காரருடைய வருமானத்திற்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. சிறு பாடலை பாடி ஜெபிக்க விரும்புகிறேன் சொல்லிட்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கும் பாதி பேர் கையும் தட்டுறாங்க. எந்த இடத்துல எந்த பாட்டு பாடணுன்னே தெரியல. அந்த பாஸ்ட்டு ஒரு சரணமாவது பாடணும் இல்லையா? கடந்ததை நினைத்து, சரி ஒரு வேளை ஊழியக்காரங்க துக்கமாக வந்திருப்பாங்கன்னு சொல்லி கூட அந்த பாட்டை பாடுறான்னு வச்சுக்குவோம். ஒரு லைன் தானே பாடுறேன்னு சொன்னார். 4 லைன் பாடிட்டு அடுத்தது, உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா. அங்கேருந்து பாஸ்டர் சொன்ன குறிப்புக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு குரல் வருது. அதில் அவருக்கு இருக்கிற பெருமையை காட்டுறாரு. எனக்கு நல்லா பாட தெரியும். இங்கே அதையா காட்டணும்? ஊழியக்காரங்க ஒரு மனமாக இருக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன குறிப்பை கொடுத்தாங்கன்னா அதுக்காக ஜெபம் பண்ண இல்லையா? அப்போ இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் மத்தியில் பெருமை. என்ன பெருமை? சர்ச்சு பெருமை. சபை கூட, என் சபை பெரிய பில்டிங் 3 அடுக்கு, உன் சர்ச்சு ஓலை கொட்டா.
ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் பவுல் சபையை கட்டினாரு. ஆங்காங்கே சபைகளை உருவாக்குறாருன்னா ஆத்துமாக்களை உருவாக்கினார். ஆதி திருச்சபை அப்படின்னு சொல்றமே, கவனிங்க, அவங்க வீடுகள் தோறும் கூடி வந்து அப்பம் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஹல்லேலூயா. இங்க 10 பேரை வச்சுன்னு ஒரு ஊழியக்காரன் நேர்மையான நடத்தி போய்கிட்டே இருப்பார், பெருமை இல்லாம. 10,000 பேரை வச்சுக்கின்னு ஒரு பாஸ்டர் பெருமையில ஓடினானா அவன் பரலோகம் போக மாட்டான். இந்த 10 பேர் வச்சிருக்கிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு போவான். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பெருமை ஒரு எதிரி. ஆமென். நமக்கு மேலே இருக்கிற மனுஷர்களை பார்த்து நாம, கவனிங்க, பொறாமப்படவும் கூடாதான். நமக்கு கீழே இருக்கிற மனுஷங்களை பார்த்து ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்களோட நான் பெரிய ஆளுன்னு சொல்லி பெருமைப்படவும் கூடாதான். ஆமென். ஆகவே பெருமை ஒரு எதிரி. பெருமைக்கு உதாரணமா நீங்க பைபிளை படிச்சு பார்க்கும் பொழுது, வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10 - 13 வரைக்கும் அங்க 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண போகிறார்கள் ஆலயத்திற்கு. ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரர். இந்த பரிசேயர், கவனிங்க, தன்னுடைய சுயநீதியை அடுக்குகிறார். நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அதை பண்ணுறேன், நான் ஆத்துமாதம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படி நான் அடிக்கிறே போகிறான். ஒரு மனுஷன், கவனிங்க, தன் மார்பிலை அடித்து கொண்டு தன்னுடைய வானத்திற்கும் கண்களை ஏறெடுக்க துணியாதவனாய் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமான். இந்த பெருமை பேசுறவனவன் அவன். அவனை யாரை பார்த்து சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிறவனை தான் அதோ பாரு, அதோ அவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெருமை பேசினவன் தூரமாக போயிட்டான், இவன் யாரை சொல்லுவான்? தோ இருக்கிறான் மாதிரி, இவன் தாங்க. இப்போ கவனிங்க, தன்னை தாழ்த்தினவன் கிட்ட வந்துட்டான். அல்லேலூயா. ஆகவே நம்ம உள்ளத்தில் பெருமை இருக்கவே கூடாது. அன்பானவர்களே, உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், திறமைகள், நீங்கள் நல்லா பாடுவீங்க, நல்லா மியூசிக் போடுவீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட பல கிருபைகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஈவுன்னு சொல்லிட்டு போய்க்கினே இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார், சோத்திரம். பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு லாபமோ எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லாம் கிருபை. ஆமென். நாம் இனிமேல் பெருமை பாராட்டாது இருப்போமாக. பெருமையான பேச்சுகள் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. ஹல்லேலூயா. சரிங்களா? அடுத்தது பொல்லாத வழிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொல்லாத வழிகள் என்று சொல்லும் பொழுது நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். பாவங்கள். பாவம் செய்யறது பொல்லாத காரியம் தானே. பைபிளை படிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்றாரு, இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்படின்னா பாவங்கள், அந்தரங்க பாவம் குறிக்குது. யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்தரங்கத்தில் நாம செய்கிற பாவத்தை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எல்லாரும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவருக்கு முடிவில் நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் சிந்தையில் வருகிற சிந்தனைகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாது அப்படின்னு பைபிளை படிக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்தரங்க பாவங்கள், ஓகேவா? தொலைச்ச ஒரு பாவம் தப்புன்னு தெரிஞ்சுக்கினே இருக்குது, தெரியுது, கடவுள் பேசுறார், விடலை. தொலைச்ச செய்ய செய்ய அது அக்கிரமமாய் மாறுகிறது. ஓகேவா? இதெல்லாம் பொல்லாத ஒரு காரியங்கள். கசப்பு, யார் மேல நம்ம கசப்பு வச்சிருக்கிறோம் இல்லையா, அது ஒரு பொல்லாத வழிகள். பொறாமை, இன்னாம பொறாமை கூடுவாங்க இல்லையா, இன்னாம ஏமா. இந்த கிராமத்தில் பேசுவாங்க கணவன் மனைவி, ஏமா நான் ஆடா மேனு கூப்பிடுற. இந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் கூடுவாங்க டே மே. அது மாதிரி இன்னாம ஆமை, இல்லாம பொறாமை. பொறாமை உள்ள வரக்கூடாது.
சரிங்களா? மாத்திரமல்ல, மாம்ச வைராக்கியம் அது இருக்கக்கூடாது. பிறரை மன்னியாத குணாதிசயம், இதெல்லாம் ஒரு பொல்லாத வழிகள். இதெல்லாம் வச்சுக்கின்னு நாம் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் நம்ம வீட்டு கூரையை தாண்டாதான். ஓகேவா? ஆகவே அன்பானவர்களே, நாம் தாழ்மையோடு கூட ஜெபம் பண்ணணும். சரிங்களா? நாம் பெருமையை அகற்ற வேண்டும். உள்ளத்தில் பெருமைகளை வச்சுக்கின்னு பொல்லாத வழிகளில் நடந்து கொண்டு நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும்னா அது முடியாத காரியம். ரெண்டாவது, சங்கீதம் 145:18 சொல்கிறது. சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உண்மையாய். அது மிக முக்கியம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, கர்த்தர் அடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் காணுகிற எதிர்பார்க்கிற ஒரு தகுதி உண்மை. உண்மையை பேசணும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று படிக்கிறோம். ஆகவே கர்த்தர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையை பேசுங்கள். அதனால நஷ்டமே வந்தாலும் பரவாயில்லை, உண்மையாயிருங்கள். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. அநேக நேரம் தேவன் ஒரு வார்த்தையை சொல்வார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் போயிருக்கிறது. பொய்யாய் தேவனை துதிக்க கூடாது, கடமைக்காக துதிக்க கூடாது. உண்மையாய் என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள், என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 38:1 அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொன்னது தானே? ஆமாவா இல்லையா? ஆனா கவனிங்க, அவர் அங்க ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன் அழுது ஜெபம் பண்ண உடனே கதர் பதறி அடிச்சு தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாவை துரிதப்படுத்துகிறார். போ 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 போ, என் பிள்ளைகிட்ட சொல்லு, அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன். அன்னால் இந்த விஷயத்தில் உண்மையாய் இருந்தால், ஏன்னா உண்மையாய் இருந்தபடினால தான், அப்பா நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர், ஆனால் அந்த பிள்ளையை உமக்கே கொடுப்பேன். ஆமென். உண்மை இருந்தால் தான் அதை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அந்த உண்மை அவளுக்குள் இருந்தபடினால தான், அன்பானவர்களை கவனியுங்கள், அந்த குழந்தை பால் மறந்த பின்பு அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டா. உண்மையுள்ளவள், இதயத்தை கர்த்தர் அறிந்தபடினால இவள் உண்மையுள்ளவள், இவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அந்த கர்ப்பத்தில் ஒரு சாமுவேலை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அன்னாள் தேவனுடைய காரியங்களிலே உண்மையாய் இருந்தபடினாலே அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவள் துக்கம் நீங்கியது. கவனிங்க, முதல் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தால் பிற்பாடு அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தேவனுடைய காரியங்களிலே உண்மையாய் இருந்தார். சிங்ககபிலே தூக்கி போட்டார்கள். ஏன் தெரியுமா? தொடர்ச்சி அவர் ஜெபம் பண்ணினார் என்ற குற்றச்சாட்டுக்காக. கவனிங்க, அங்கே அவருக்கு எதிரானவர்கள் திட்டம் தீட்டி ராஜாவின் உத்தரவை பெற்றுக்கொண்டு அவனை, கவனிங்க,
சிங்க கபில தூக்கி போட்டார்கள். நடந்த காரியம் என்னவென்றால், சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, உண்மையா இருக்கிற மக்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற வீடுகளில் பல மோசமான சிங்கங்கள் குதற வந்தாலும் நீங்க உண்மையா ஜெபம் பண்ணா, அதாவது நீங்க உண்மை உள்ளவர்கள் குணாதிசயத்தோடு கூட ஜெபித்தால், அந்த குதற வருகிற சிங்கங்களாகிய மனுஷ சிங்களை உங்களை வாய்களை கட்டி போடுவார் கர்த்தர். ஆமென். உனக்கு எதிராக கை நீட்டி பேச பயப்படுவார்கள். உன்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்? உன் முகத்தில் தேவனுடைய பிரகாசம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்தில் தெரியுதா, அல்லது மூதேவியின் பிரகாசம் தெரியுதா? தப்பாக நினைக்காதீங்க. ஆகவே தூங்கி கழித்த நாட்கள் எல்லாம் போதும். ஒரு பாட்டு வரும், சொந்த பலனை நம்பின நாட்கள் போதும் ஐயா, சுய அறிவை. அதில் ஒரு வரி, உறங்கி வாழ்ந்த நாட்கள் என்னில் போதும் ஐயா, உறங்கி வாழ்ந்த நாட்கள் என்னில் போதும் ஐயா, மகனாக வாழும் வாழ்க்கை வேண்டுமையா வேண்டுமையா, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதும் ஐயா, சுய அறிவை. தானியேல் அந்நிய தேசத்திலே கூட உண்மையுள்ளவனாய் இருந்தான், ஜெபித்தான், ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை தூக்கி சிங்கங்கள் இருந்த அறையிலே கெபியிலே போட்டார்கள். ராத்திரிலாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல, பொழுது வெடிந்தது. வருகிறார், கத்துறாரு, தானியேலே. சத்தம் கெபியிலிருந்து வருது, ராஜாவே. சந்தோஷமாயிடுச்சு இவருக்கு. ராஜாவே நீ வாழ்க. தானியேலே நீ உயிரோடு கூட இருக்கிறாயா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தார். அது என்னவென்றால், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் உண்மையுள்ளவனாய் இருந்தேன். நான் குற்றமுள்ளவனாய் நடந்து கொள்ளவில்லை. நம்ம தேவனுக்கு மாத்திரம் உண்மையுள்ளவனாய் நடந்து கொண்டால் போதாது, காண்கிற மனுஷனுக்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கணும். இன்னைக்கு ஏகப்பட்ட பொய், பிள்ளைகிட்ட அடிச்சு கொடுத்து பொய், வீட்டுக்காரங்கிட்ட அடிச்சு கொடுத்து பொய், புருஷங்கிட்ட அடிச்சு கொடுத்து பொய். எப்படி தான் பொய் 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 வருதுன்னா நம்ம வாயில் புழு வருதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன். பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தமும் எரிக்கிற நெருப்பு கடலிலே பங்கடைவார்களாம். நம்ம உணர்வே இல்லாமல் பொய் பேசுகிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பொய் பேசுகிறோம். பொய் பேசும்போது குத்தலை, அப்பெல்லாம் குத்தி நின்றுச்சுப்பா. இப்போ குத்தலை, அப்போ பரிசுத்த ஆவியிலிருந்து போய்விட்டார்னு அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் வந்து சூடாக்கி ரப 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 ரபன்னு அடிக்க வைக்கிறவர் மாத்திரம் இல்லை, உணர்த்துகிறவர். ஆமாம். போய் பேசிட்டு அவ்வளோதான், அடிச்சுங்க. இதயம் படப்படப்படப்படன்னு அடிச்சுக்குதா, உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். மனம் திரும்பு, இனி பொய் பேசாத. சின்ன அல்பத்தனம காரியத்துக்காகலாம் பொய்ய பேசாத. புரியுதுங்களா? ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு. அனனியா சப்பிரால் தேவனுடைய காரியங்களிலே உண்மை இல்லாததினால் செத்தே போயிட்டாங்க. நாம் உண்மையை விட்டு விலகி பொய்ய பாருங்க, பொய்களை பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் எப்பயோ செத்து போயிருப்பான். நம்ம ஜடம் தான் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏந்திரத்தனமாக இது பழகி போச்சே 10-15 வருஷமா. சரியான டைமுக்கு வந்து கையை தட்டி பாட்டு பாடி அப்படியே உதறில் எடுத்து ஆவியில் நிரம்பி எல்லாம் பண்ணுறது என்னவாயிடுச்சு? ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஆனால் உள்ள யார் இல்லை. தப்பாக நினைக்காதீங்க, இப்படி சொல்கிறேன்னா சில பேருக்கு உணர்வே இல்லை. ஹல்லேலூயா. உயிரே போனால் கூட பரவாயில்லை, உண்மையை பேசுவோம். எத்தனை பேர் கை தூக்கி காட்டி கடவுளே பாருங்கப்பா. அப்போ நீங்கள் ஜாமன்னு பாருங்க. யோசபாத் உண்மையுள்ள மனுஷன், யுத்தம் நடக்குது, எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. கர்த்தாவே, ஒரே ஒரு கூப்பிடல். கவனிங்க, அவங்க எல்லாரையும் விலக்கி யோசபாத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆக மோசமானவன் அவன் என்ன கூப்பாடு போட்டாலும் கர்த்தர் அவனுக்கு உதவல, கைவிட்டாரு, செத்தே போயிட்டான்.
அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை உண்மையாய். ஆமாம், உண்மையுள்ள குணாதிசயம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஒரு நாளும் பொய் பேசக்கூடாது. சரிங்களா? சரிங்களா? பொய் பேசுறதுனால இங்கே நீ தப்பிச்சிடலாம். 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 10 வருஷம், அங்கே காத்திருக்கிறது நியாய தீர்ப்பு. என்னன்னா, என் ஆண்டவர் மன்னிக்கிறவராச்சே, வா இப்படியே சொல்லிக்கின்னு இரு. உலகத்தானா தான் சொல்கிறேன், நீ அப்படி தான் சொல்கிறேன். என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், என் ஆண்டவர் மன்னிக்கிறவர். நான் போய் 2 சொட்டு கண்ணீர் விட்டா அவர் மன்னிச்சுடுவார். ஆஹா, உன்னுடைய நீலி கண்ணீர்லாம் ஆண்டவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆகவே உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைய குறிப்பு எடுத்தாந்துங்க, ஆனால் சொல்ல முடியாது. இதோடு கூட 3வது குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சா நல்லா வலது கையை, இதாங்க வலது கை. தெரியலையா? சோத்து கை, சோத்து கை. சோறு துண்டுமே இந்த கை. கை தூக்கி காட்டுங்க. புரியுதா? புரியுதா? புரிஞ்சா இப்போ கைத்தட்டல் கொடுக்கலாமா? என்ன புரியுது? அங்கே ஒரு வார்த்தையை சேர்க்கிறார் தெரியுமா யோவான்? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அட்டென்ஷன் ப்ளீஸ். ஓகேவா? நிதானமாக கொஞ்சம் அந்த வார்த்தையை படிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். புரிஞ்சுதுங்களா? அவருக்கு சித்தம் இல்லை, எனக்கு சித்தம். ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே. நீ உருண்டு புரண்டு பாஸ்டிங் இருந்து பயங்கரமாக கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா. கவனிங்க, தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது லோத்துக்கு. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இவன் குறுக்கிடுறான். அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து ஓண்டானா அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். ஐயோ ஆண்டவரே, நான் நோஞ்ச ஆண்டவரே, என்னால் ஓட முடியாத ஆண்டவரே, நீங்கள் நல்ல ஆண்டவர், நீங்கள் இரக்கமுள்ள தெய்வம். ஐஸ் வைக்கிறது இப்படி தான் நம்ம ஐஸ் வைப்போம். ஆண்டவரே எனக்கு அவன் தான் வேணும், ஆண்டவரே எவன் தான் நான் லவ் பண்ணுறது தான் வேணும், ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படலையே, அவன் இந்துஸ், அவன் அவன் ஆண்டவருக்குள்ளே இல்லையே, ஆனாலும் நான் மாற்றிடுவேன் ஆண்டவரே, நான் மாற்றிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் பாசிங் இருப்பேன். புரியுதா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அனுமதி கவனிங்க. பரிபூர்ண சித்தம், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போம். என்னால் முடியாத ஆண்டவர், நீங்கள் நல்ல ஆண்டவர், என் செல்ல ஆண்டவர், என் அப்பா இல்லை, என் மூக்கு இல்லை, என் செல்லம் இல்லை, இப்படி கொஞ்சி 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 சரி வேற எங்கே தான் ஓட போகிற? அதோ அந்த ஊர் கிட்ட இருக்குது, அங்கே ஓட்டமா போ. இப்போ என்ன சித்தம் வெளிப்படுது? அனுமதிக்கப்பட்ட சித்தம். இன்னைக்கு நிறைய பேர் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் தான் ஓடுறோம். மலைக்கு ஓடுறாங்கன்னு வச்சுங்க. கற்பனைக்கு வாங்க. கற்பனைக்கு வந்துட்டீங்களா? லோத்து தெரியுறாரா? லோத்தா நீங்கள் எம்ஜிஆரை வைக்கிறீங்களோ சிவாஜி வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. லோத்தா நீங்கள் கமலை வைக்கிறீங்களோ ரஜினியை வைக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் லோத்து வரட்டும். ஓகேவா? ஆமென். சரியா? லோத்தா வந்துட்டாரா? அல்ல யாரா வச்சுங்க, விஜயாவது வச்சுங்க, அஜித்தாவது வச்சுங்க. சரியா? ஓகேவா? இப்போ லோத்தின் மனைவியா யாரை வச்சுக்கிறீங்க? நீங்கள் நயன்தாரா வச்சுக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கற்பனையில் கொண்டு வாங்க. நம்ம எதனா ஒன்று சொல்லணும்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்களேன், நான் மூணாருக்கு டூருக்கு போகிறேன், பார்க்காத ஒரு பகுதியை பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணோம். புரியுதா சொல்கிறது? இப்போ லோத்தின் மனைவி 2 பெண் பிள்ளைகள். இப்போ மலைக்கு மாத்திரம் ஓடினா இவங்க ஓடிக்கினே இருப்பாங்க. ஏன்னா மலையில் ஏறணும்னா பின்னாடி திரும்பி பார்த்தா ஊந்துருவோன்ற அந்த பதட்டம் இருக்கும், கவனம் இருக்கும், ஜாக்கிரதை இருக்கும். பொண்டாட்டினா மாறி இருக்க மாட்டா, உப்பு தூணா மாறி இருக்க மாட்டா. ஆனால் இவர் என்ன கேட்டார்? எங்களால் முடியாத ஆண்டவரே, அந்த சமபூமிக்கு ஓடுற ஆண்டவரே, சரி இந்த விஷயத்திலும் உனக்கு இறக்கம் செஞ்சான், போடா போய் தொலைடா போடா. இப்படி ஓடின ஆள் எல்லாரும் ஓடும் பொழுது லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினான்.
கடைசியில் 2 பெண் பிள்ளைகளும் தகாத உறவுகள் தகப்பனோடு கூட செய்து ஆண்டவர் கடைசி வரைக்கும் அருவருக்கிற 2 சந்ததி, அம்மோன் மோவாப் 2 சந்ததி உருவாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இவன் மாத்திரம் பரிபூர்ண சித்தத்தில் ஓடி இருந்தா. இப்போ என் புள்ள நித்யா 4 வயசு இருக்குது, அவன் அடம்பிடிப்பான். எதுக்கு? ரோட்டில் ஐஸ்கிரீம் வருது, பாயிங் பாயிங் பாயிங்னு அடிக்கிறான். பையன் துடிப்பான், பயங்கரமாக துடிப்பான். அப்பா 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 அப்பா. டேய் வானடா, எனக்கு தானே தெரியும் வாங்கி கொடுத்தா சளி பிடிக்கும், அது லோக்கல் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. வேண்டாப்பான்னு கேட்குறேன். அது உடுதா, அது உழுந்து பரலுது. ரொம்ப நேரம் பரல 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 அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இஷ்டத்துக்கு வாங்கி கொடுப்பேன். இப்படி இப்போ வாங்கி சாப்பிடுது, நல்லா சாப்பிடும்போது அப்போ இனிப்பாக தான் இருக்கும். அவன் வேணாம், அவன் வேணாம், அந்த வரன் வேணாப்பா, அந்த பொண்ணு வேணாப்பா, சொல்கிறத கேளு. அந்த பையன் வேணாமா, சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு. கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆஹா 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 ஆஹா. கடைசியில் வெறுப்பு வந்து, இந்தா இப்படி தான் நான் ஒன்று சொன்னேன், வேணாம் சிஸ்டர், அந்நிய நகத்தோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. பாசம் உனக்கு நான் நீ சொல்லிட்டு போய்க்கினே இருப்பேன். என் பங்காளிலாம் இருக்கிறானே, அது என் சொந்தக்காரனெலாம் இருக்கிறானே, அது அவனுக்கு குத்தினாதான் நான் அவனுக்கு 1/4 சவரம் மொய் வைப்பேன்றான். பொண்ணுக்கு 1/2 சவரம் எடுத்து கொடுப்பேன்றான். நான் 10,000 ரூபா கொடுப்பேன்றான், அவர் 50,000 கொடுப்பேன்றாரு. அப்படியா? உன் இஷ்டம். என்னங்க பண்ண முடியும்? கட்டி கொடுத்துச்சு. பொண்ணு பேர் குஷ்பு. கட்டி கொடுத்துச்சு. யாருக்கு? ரட்சிக்கப்படாதவனுக்கு கட்டி கொடுத்த உடனே அங்கே 2 மாதம் கூட இல்லை. என்னன்னா அவன் மொடா குடிகாரனான். அவன் கவனிங்க, 2 மாதத்தில் எல்லா நகை நட்டு அண்டா குண்டா எல்லாம் அடமானத்துக்கு போய் கடைசியில் குடிச்சிட்டு படுத்துங்க எடுக்கிறவன். அவ்வளோதான் அவரு. கடைசியில் பொண்ணு வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்துச்சு. என்ன போனேன்னா, அம்மா குஷ்பு எப்படிமா இருக்குது? அவளுக்குன்னா பாஸ்டர் டிவி ஆன் பண்ணா பாட்டுன்னு பார்த்துங்க எடுக்கிறா. சர்ச்சுக்கு சர்ச்செல்லாம் எப்பயோ மறந்துட்டான். ஆண்டவர் மோசமான வீட்டுக்காரனை கொடுத்துட்டாரான். ஆண்டவரா கொடுத்தாரு? சொல்கிறத பாருங்களேன். நான் குஷ்புன்னு சொன்ன பேர் நீங்களாம் ஆள்லாம் தெரியாது. ஏன்னா அன்றைக்கி என்ன கேட்டாங்க, நீ என்ன பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவேன், என் பங்காளி, என் சொந்தக்காரன், என் தாய் மாமன் அவன்லாம் இருக்கிறானா? அது இப்போ பாஸ்டர் அன்றைக்கே சொன்னீங்க, நான் கேட்கலையே. சாட்சி இருக்குதுங்க, உண்மை. அப்போது சாப்பிட்டு முடிச்சோடனே ராத்திரி நல்லா தூக்கிட்டு காலையில் இருந்தோடனே மூக்கில் சளி ஊற்றுது. யாருக்கு? நித்யாவுக்கு. அப்ப 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 அப்பயும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொலை. அப்போ கேட்கணும், இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமாப்பா? இது என்னது குத்தத்து? அப்பயே சொன்னல, இந்த உலகம் மோசமான உலகம், புரியுதா? எம்மா நீ ஜாக்கிரதையா நட. ஆமாம், வந்து வழியை சொல்லுவான். இப்போ பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குது. நிறைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி போய் பசங்களாம் ஓப்பனாக பேசுங்க. ஆமாம், சூப்பராக இருக்கிற, அழகாக இருக்கிற, ஐ லவ் யூன்னு அவனே வழியை வந்து சொல்லுவான். விழுந்துடாத, உனக்கு விரிக்கப்படுகிறது மாய வலை. கண்ணுக்கு தெரியாமல் நாங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி 25 வருஷமாக கட்டி காக்கிற அவங்கள விட காலேஜில் வந்த ஒரு புது ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு நீ அப்படியே திருசா மாதிரி இருக்கிற, ஐ லவ் யூ, விழுந்துடுவியா? வண்டியா? உனக்கு ஒரு கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் இருக்கிறா இல்லையா? உன்னை வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உன் சிந்தனைக்கே வரல? யோசிச்சு பார். இதான் சுய சித்தம். ஆமென். புரியுதா நான் சொல்றது? முதல்ல அன்பானவர்களே கவனிங்க, சித்தம் எத்தனை இருக்குதுன்னா, 1 பரிபூர்ண தேவனுடைய சித்தம், 2 அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம், 3 சுய சித்தம், 4வது சாத்தானின் சித்தம். கவனிங்க, அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலையும் போகக்கூடாது, சுய சித்தத்திலையும் போகக்கூடாது, சாத்தானுடைய சித்தத்துக்கும் செவி கொடுக்கக்கூடாது. பரிபூர்ண தேவ சித்தத்தில் நாம் நடக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து நீங்கள் அதில் நடக்கும்போது உங்கள் மனம் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், காலேஜுக்கு போகிற தம்பி, காலேஜுக்கு போகிற பொண்ணு, ஆமென், ஐ லவ் யூ அப்படின்ற சொல்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த பிசாசு மாமா வேலை செய்யறதுக்கு இருக்கிறாங்க. நாம் இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? தேவ சித்தத்தில் நம்ம நடக்க வேண்டும். நான் ஓப்பனாகவே பேசுகிறேங்க. இந்த மோசமான உலகங்க, இப்போ உங்களுக்கு தெரியுமா,
இப்போ அன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாங்க, கவனிங்க, இன்னொரு பிரதர் சொல்கிறாங்க, அன்றைக்கி பேசின்னு வரும்போது கஞ்சா ஸ்கூல் வரைக்கும் வந்துச்சான். கஞ்சா காலேஜில் இல்லை, ஸ்கூல்லையே இப்போ என்ன பண்ணுதான், கஞ்சா வச்சுட்டு பசங்க வந்து உக்காந்திங்க எடுக்கிறானுங்களாம். யோசிச்சு பாருங்கள், மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் பெண் பிள்ளை பெற்றவங்களாம் பயத்தோடு கூட அனுப்பிட்டு லேட்டானாலே பதபாதிக்குது இல்லையா? அப்போ பொம்பளை பிள்ளைகளாகிய நீங்கள் தான் உணரணும் தாய் தகப்பனுடைய அன்பை குறித்து. அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமாம், அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அம்மா நம்முடைய கடவுள் பரிசுத்தமுடையவர், நம்ம இப்படி தான் நடக்கணும், சரியா? இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு. ஆனால் கவனிங்க, இப்போது என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கேட்குறான்னு வச்சுங்க, ஒரு கற்பனைக்கு, அவனுக்கு எப்போ வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தானே தெரியும். ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னோடனே அவனுக்கு என் மேலே வெறுப்பு தான் வரும். ஆனால் எதிர் வீட்டில் இருப்பான், எதிரி, அவன் பார்த்துக்கினே இருப்பான், தம்பி நித்யா எங்கே வா, அப்பா என்ன சொன்னார், இல்லை அங்கிள் ஒரு சைக்கிள் கேட்டேன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா எப்பவுமே அப்படித்தான். மாமா நான் இருக்கிறேன், இந்தா என் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்குது, எடுத்து ஓட்டு. நீ நினைப்ப, ஐயோ நம்ம அப்பா விட பக்கத்து வீட்டு மாமா சூப்பர் இல்லை, இல்லை உன்னை எங்கே தெரியுமா கொண்டு போகிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான், அப்பா மேலே காண்டு நேரடியாக தாக்க முடியாது, ஆகவே பிள்ளையை தாக்குவதற்காக என்ன பண்ணுறான், வலை விரிக்கிறான். அல்லேலூயா, புரியுதுங்களா? ஆமாம். ஆகவே இப்போ பக்கத்து வீட்டு அங்கிள் சூப்பர் அங்கிள் ஆயிடுச்சு. இந்த அப்பா ரொம்ப மோசம் இல்லை? ஆமாம், இந்த அப்பா ரொம்ப மோசமான அப்பா, துட்டை கொடுக்க மாட்டேன்றான், வண்டியை கொடுக்க மாட்டேன்றான், எதையும். ஆனால் பக்கத்து வீட்டு அங்கிள் சூப்பராக எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அப்படி தான் இந்த உலக அங்கிள் கொடுப்பாரு. இந்த உலகத்தின் அங்கிள் யார்? சாத்தான். ஆமாம், இலவசமாக அவரும் வாரி வாரி வழங்குவார். ஆனால் உன்னை கடைசியில் ஒரே போட போட்டுருவார். அல்லேலூயா. நம்முடைய அப்பா கண்டிப்பான அப்பா. கை தட்டலாமா? ஆமென். நம்ம மீது அக்கறையுள்ளவர் தகப்பை இவரை போல யாருமே கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை உடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, நாம ஜெபம் பண்றது தேவ சித்தம் தானா? அன்னைக்கு அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க. நான் எடுத்து ஹலோ அப்படின்னேன். ஐயா உங்களுடைய பாட்டு கேட்டேன். என்ன பாட்டுங்க? சொந்த பலனை நம்பினா நாட்கள் போதுமா. சூப்பராக இருந்தது ஐயா. சரி, ஓகே, சந்தோஷமா. இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், கொஞ்சம் பேரோடு பேசின்னு இருந்தேன், நான் அப்புறமா பேசுகிறேன். ஐயா என் ஜப குறிப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன், ஜாம் பண்ணுங்க. நீங்கள் எனக்காக கண்டிப்பாக ஜபிக்கணும், சரியா? ஜபிக்கிறேம்மா. அப்புறமத்து வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் ஒரு 7 பேரை சொல்லுது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களாம் நல்ல வசதி வாய்ப்பில் பெருக்கணும், அழகில் பெருக்கணும், திறமையில் பெருக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற செல்லதுரை, ஏழுமலை, முனிசாமி எவனா செத்து போனோம், விழுந்து வந்து ஜாம் பண்ணுங்க. அவங்க ஹெட்மாஸ்டர். நான் நினச்சேன் இங்கே ஒரு வேளை மென்டலாக இருப்பாங்களோ. இல்லைங்க, இப்படி யாரெல்லாம் ஜப குறிப்பு அனுப்புவாங்க? நான் நினச்சேன் ஒன்று மனநிலை பாதிக்கப்பட்ட மகளாக இருக்கணும், இல்லைன்னா ரட்சிப்பே இல்லாத மகளாக இருக்கணும். நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பே பிளாக் போட்டேன். வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன். எப்போ இது சும்மா இது மாதிரிலாம் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சாவணும்னு ஜெபம் பண்ணுறது தேவ சித்தமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு வெறுப்பு வருகிற மக்களுக்கெல்லாம் கை கால் உடையணும், அது தேவ சித்தமா? சர்ச்சுக்கு வரல 1 மாதமா, ஏசப்பா அவன் சர்ச்சுக்கு வரல 1 மாதமா, அவன் காலை உடைங்க ஆண்டவரே, காலை உடைஞ்சா உணர்வு வர ஆண்டவரே, ஆண்டவரே சர்ச்சுக்கு வருவான், இது தேவ சித்தமா? இதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பயம் காட்டுவாங்க, சர்ச்சுக்கு வரலையா கர்த்தர் உன் காலை உடைப்பாரு. அப்படி இல்லை, நேசிச்சா சபைக்கு ஓடியாருவோம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. தசமாம் கொடுப்பது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் நீ தசமாம் கொடுக்கல தொச்சிங்கன்னு போகுது, இப்படியும் சுட்டி காட்டக்கூடாது. ஆமென். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும்போது ஏதோ பத்துக்கான்னு வளரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, சரிங்களா? அப்போ தேவ சித்தம் எதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது 3 காரியங்கள் வெளிப்பட வேண்டும். ஒன்று, ஆம் அப்படின்னு பதில் வரும், ஜெபத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். இல்லைன்னா இல்லை, அப்போனா அதுக்கு தேவனுக்கு சித்தம் இல்லை. அதுக்காக கோச்சிங் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், போ, இந்த பைபிளை தூக்க மாட்டேன், ஏசப்பா நீ எனக்கு வேண்டாம். அவருக்கு தானே தெரியும்
இது வந்தால் உனக்கு என்ன கெடுதல் உண்டாகுன்னு சொல்லி. அதுதான் ஐஸ்கிரீம் கதை சொன்னேன். புரியுதுங்களா? இன்னொரு பதில் வரும், காத்திரு, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஆமென். அப்போ அன்பானவர்களே, கடவுள் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது சுயாதீனம்னா தேர்ந்தெடுக்கும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம தீர்மானிக்கும் அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன். கடவுளுக்காக கைதட்டி. அவர் நினைச்சிருந்தா ஆதாமுக்கு அந்த தீர்மானிக்கும் அந்த அந்த சுயாதீன அந்த ஒரு உரிமையை கொடுக்காமல் இருந்தால் அவன் பாவம் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் கொடுத்து அவன் எதை தெரிந்து கொள்கிறான் பார்க்கலாம். அப்படிதான் கடவுள் பார்க்குறார். என் பிள்ளைங்க எதை தெரிந்து கொள்கிறாங்க, என் சித்தத்தை தெரிந்து கொள்கிறாங்களா அல்லது அவங்க சித்தத்தில் அவங்க விருப்பத்தில் நடப்பதை தெரிந்து கொள்கிறாங்களா பார்க்கலாம். நமக்கு முன்பாக கவனிங்க, நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. எதில் நம்ம நடக்கணும்? நன்மையில். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அங்க சொல்றாரு. யாரு? யாக்கோபு. யாக்கோபு 4:3ங்க. எத்தாச்சுங்களா? பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடு தானா? சரி, எடுத்தாச்சா? எடுத்தவங்க ஆமேன். ஓகே, இப்போ எல்லாரும் வாசிக்கலாமா? யாக்கோபு 4:3 எல்லாரும் வாசிக்கலாமா? நான் தொடங்கட்டா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சொல்றார் பாருங்க, உங்கள் இச்சைகள் நிறைவேற ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு 100 சவரம் நகை வேணும், 10 சவரம் வேணும்னா அது பரவாயில்ல, 10 சவரம் வேணும் ஆண்டவர், 10 சவரம் போட்டு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா பரவாயில்ல, எனக்கு 100 சவரம் வேணும் ஆண்டவரே. இது ஒரு தகாத விண்ணப்பமாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை? ஒருத்தரை பார்த்து கேட்டால் ஒருத்தர் பதில் சொன்னார். ஒருத்தர் சொன்னார், எனக்கு அச்சடிக்கிற அந்த பணம் மிஷின் அடிக்கிறாங்கள அது வேணுன்றார். அதுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு. அப்போது நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள் நிறைவேறும் விதமாக நம்ம விண்ணப்பம் பண்ணால் அது கிடைக்கவே கிடைக்காது. இவங்க தான் இச்சை நிறைவேற ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, இந்த மலடு நீங்கணும், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் எனக்காக வளர்க்க மாட்டேன், உமக்காக வளர்த்து ஆளாக்கி உங்ககிட்டே கொடுத்துடுவேன். கை தட்டலாமா அண்ணாளுக்காக? தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு ஜெபித்தால் ஆண் பிள்ளையை பெற்றார். ஹல்லேலூயா. ஆகவே பைபிளை கூட நம்ம படித்து பார்த்தா மத்தேயு 7:21 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யோவான் 9:31 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 9:31 இதோடு முடிக்கிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டாராம். ஆனால் ஒருத்தன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். நமக்குள்ள தேவ பக்தி இருக்குது. ஆமென். சித்தமானதை கேளுங்க, தேவனுக்கு சித்தமானதை கேளுங்க. அப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க ஜெபிக்கிறேன், அது தேவ சித்தம். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுங்க ஜெபம் பண்ண, அது தேவ சித்தம். ஆனால் அதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சு போனோம், அவன் ஆக்சிடெண்ட்டில் சாவன ஆண்டவரை, இவனுக்கு ஒரு கேன்சர் வந்தால் நல்லா இருக்க ஆண்டவரை. அப்போ தான் இயேசுநாதர் தெரிந்து கொள்வான், இப்படிலாம் வேணவே வேணாம். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணவர், ஆண்டவரே இந்த சண்டே ஆண்டவரே ஜனங்கள் வர வேண்டும், ஆண்டவரே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு அடியை கொடுங்க, கால் உடையட்டும் ஆண்டவரே, அப்போ தான் பயந்து வருவாங்க. இப்படிலாம் ஜெபமே பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஜெபம்னா சுயநலமான ஜெபம். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். சரியா? பயங்காற்ற ஜெபம். இன்னைக்கு பயங்காற்ற ஊழியக்காரங்களுக்கு தான் பயந்து கணுக்கிறாங்க எல்லாருமே. சர்ச்சுக்கு வரலையா உங்களுக்கு சாபம் வந்துடும், அதை செய்யலையா சாபம்.
நம்முடைய ஆண்டவர் நம்மை சபிக்கிறவர் கிடையாது, நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, நீங்கள் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வரும். அல்லேலூயா. அப்போ அன்னாள் இந்த லிஸ்ட்டில் வராங்க. ஏலி சொல்கிறாரு, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். எழுந்து நிற்கலாமா?